ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு துளி கூட கசப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாவக்காய் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அது கசப்பாக இருக்கிறதுனால. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். துளி அளவுக்கு கூட கசப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் தான் எங்கள் அம்மா எப்போவுமே எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இதே தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. நீங்களுமே இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி சின்ன பாவக்காவாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பாவக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதில் சேர்த்துடுங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோன்னா, இந்த பாவக்காவை நறுக்கி இதில் போட போகிறோம். ஏன்னா அதோட கசப்புத்தன்மை குறையறதுக்காக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா கெட்டியாக தான் கரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் கனமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்லா இது ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இந்த பாவக்காவை கட் பண்ணிவிட்டு நடுவில் விதை முத்தலாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. இல்லை எல்லாம் விதையாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையுமே ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை அதுக்கு போகும். இந்த பாவக்காய் ஊறுறதுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பாவக்காய் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியுமே நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்க்க வேணாம். இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும் போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் புளி சேர்க்குறோம். புளி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மசாலா பாவக்காவோட சேர்கிற அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம மசாலா இதில் ஒட்டாமல் பிரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ பாவக்காவுக்கு நான் இந்த அளவுக்கு மசாலா எடுத்துக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள்லாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துடுங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா மசாலா தனியாக பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் சோள மாவோ இல்லை அரிசி மாவோ சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பாவக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியில் போட்டு இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. அதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. எடுத்துட்டு இந்த மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சா தான் அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம பாவக்காயில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா பிரியாமல் நல்லா வரும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது வீக்லி ஒன்ஸாவது பாவக்காவை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. வயிற்றில் இருக்க பூச்சியை கூட இது அழிச்சிடும். அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாவக்காயில் நல்லா இந்த மசாலா கோட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் இதுக்கு பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த பாவக்காவை தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுடுங்க.
இந்த பாவக்காயை நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து வெயிலில் வைக்க போகிறோம். ஏன் வெயிலில் வைக்க போகிறோன்னா, இதோட கசப்புத்தன்மை வந்து ஃபுல்லாக போகணுன்றதுக்காக. இது ஒரு சின்ன டிப்பு. ஆனால் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். துளி கூட கசப்பே இருக்காது. ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா செய்ய போகிறோம். நீங்கள் வந்து மறுநாள் செய்கிறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கூட வெயிலில் காய வச்சு மறுநாள் செய்யலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம உடனே செய்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் சுத்தமாக அதோட கசப்புத்தன்மை வந்து ஃபுல்லாகவே போயிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவும் நல்லா பிடிச்சி அதில் டேஸ்ட் வந்து இந்த பாவக்காய்க்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது கண்டிப்பாக வந்து அதில் கசப்பே இருக்காது. ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சமையல் எண்ணெய்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாவக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கடாயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும்ல, இந்த மாதிரி தவாவில் வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாவக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 சைடும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து 2 சைடும் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்திங்கனாலே கரெக்டாக வந்துடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. ஆனால் வந்து இதுக்கு நறுக்கிட்டு அந்த காய வைக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து இதை செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுட்டு அப்பப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணலாம். மசாலா மட்டும் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே நல்லா மொறுன்னு வந்து ஃப்ரை ஆகி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டு எடுக்கும் போது எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க டேஸ்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு. செகண்டும் அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இது வெறும்னே நீங்கள் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முக்கியமாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே வந்து கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது செய்கிறது கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு நீங்கள் செஞ்சால் போதும். அதுக்கப்புறமா வந்து விடவே மாட்டீங்க. இதே மெத்தடில் தான் அடுத்த வாட்டியுமே செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது, டேஸ்டியான ரெசிபி. அவ்வளோதான். இப்போ செகண்ட் பேட்சும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நீங்கள் எதுக்கு வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல சிப்ஸு மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.